மத்திய பிரதேசத்தின் குனாவில் நடந்த ஒரு மனதை உலுக்கும் சம்பவம் மாநிலத்தில் கீழ்மட்டத்திலான அரசு சுகாதார பராமரிப்பின் கடுமையான யதார்த்தங்களை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. குனா மாவட்ட மருத்துவமனைக்கு தனது நோயுற்ற தந்தை இம்ரத் சிங்கை அழைத்து வந்த முனேஷ் ரகுவன்ஷிக்கு ஸ்ட்ரெச்சரும் மருத்துவ ஊழியர்களின் உதவியும் கிடைக்காததால் அவர் வேறு வழியின்றி தனது வயதான உடல்நலமற்ற தந்தையை மருத்துவமனை வளாகத்திற்குள் தோளில் சுமந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். பல நிமிடங்கள் அவர் தனது தந்தையை தோளில் சுமந்தபடி யாராவது உதவுவார்கள் என்ற நம்பிக்கையில் மருத்துவமனை நடைபாதைகளில் அலைந்து திரிந்தார். எந்த வார்டு பாயோ ஊழியரோ உதவியாளரோ உதவ முன்வரவில்லை. மீண்டும் மீண்டும் கோரிக்கை விடுத்தும் அவரது தவிப்பைக் கண்டும் இறுதியாக ஒரு ஸ்ட்ரெச்சர் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த துன்பம் அத்துடன் முடிந்துவிடவில்லை. முனேஷ் தனது தந்தையை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து சிகிச்சைக்காக 2வது மாடிக்குச் சென்றபோது மருத்துவமனை லிஃப்ட் மூடப்பட்டிருப்பதைக் கண்டார். வேறு வழியின்றி அவர் தனியாக போராடி ஸ்ட்ரெச்சரை ஏற்றத்தில் மேலே தள்ளிக்கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். அப்போதும் அவர் சிரமப்படுவதை பார்த்தோ நோயாளியின் நிலையை பார்த்தோ வார்டுபாய் உட்பட யாரும் அவருக்கு உதவிக்கு வரவில்லை. மருத்துவமனை பதிவுகளின்படி மாவட்ட மருத்துவமனையில் 15 வார்டுபாய்கள் பணியில் உள்ளனர். தனது தந்தை உயர் இரத்த அழுத்த நோயாளி என்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுவதற்காகவே மருத்துவமனைக்கு வந்ததாகவும் முனேஷ் கூறினார். என் தந்தையை தோளில் சுமந்து கொண்டு மருத்துவமனைக்குள் அலைந்து திரிந்தேன். உதவி கேட்டு கெஞ்சினேன், ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை என்று அவர் மிகுந்த மன உளைச்சலுடன் கூறினார். இந்த சம்பவம் குறித்து பதிலளித்த தலைமை மருத்துவ மற்றும் சுகாதார அதிகாரி டாக்டர் ராஜ்குமார் ரிஷிஷ்வர் இந்த நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். குனா மாவட்ட மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை குறித்து நோயாளிகள் அடிக்கடி புகார் கூறுவது குறிப்பிடத்தக்கது.